Assalamualaikum. Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட கிச்சன் க்ளீனிங் மற்றும் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட ஃப்ரிட்ஜ் பாத்தீங்கன்னா LG பிராண்ட் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். முன்ன வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் தான் வச்சிருந்தேன். ஆனா கொஞ்சம் பெருசா வாங்குவோம் அப்படிங்கிறதுனால டபுள் டோர் வாங்கியிருந்தேன். ஆனா சின்ன ஃப்ரிட்ஜா இருக்கும்போது கூட நல்லா மெயின்டெய்ன் பண்ணிருக்கலாம். பெரிய ஃப்ரிட்ஜை வாங்கி விட்டு அது எனக்கு மேல ஹைட்டா இருக்குது. கொஞ்சம் மெயின்டெய்ன் பண்றது கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் பழகிட்டோம்னா ஈஸியா போய்டும். இதுக்கெல்லாம் போயிட்டு வந்தனால ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி பாலும் வந்து கொட்டிருச்சு. சரி க்ளீன் பண்ணிடுவோம் தான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரிட்ஜு துடைக்கிறதுக்கு நான் வந்து எந்த லிக்விடுமே யூஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சமாக சுடு தண்ணியில் ஒரு லெமனு, சோடா மாவு, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக வினிகர் சேர்த்து நல்லா இது பண்ணிவிட்டு துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே கலட்டி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் வாஷ் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு நார்மல் துணி வச்சு எல்லாம் தொடச்சி அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் கிளாத் இருக்குல்ல அதை வச்சு நல்லா நினச்சி புழிஞ்சிட்டு தொடங்க. அதில் வந்து அந்த லிக்விடெல்லாம் படாமல் புழிஞ்சிட்டு ஃபுல்லும் தொடச்சி எடுத்தோம்னா சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும். மெயின் இந்த வேலை பண்ணும்போது நம்ம வந்து ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் துடைக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஆரம்பத்தில் அந்த மாதிரி பண்ணலை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஐயோ ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணலேன்ற ஒரு யோசனை வந்து போய் ஆஃப் பண்ணேன். இப்போ வந்து ஃபுல்லும் தொடச்சி வந்து ட்ரையே கொஞ்சம் நேரம் காயறதுக்கு விட்டுட்டேன். இப்போ உள்ள ஒன்று எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கலட்டி போட்டேன். ஆனால் எது எங்கே உள்ளதுங்கிறது தெரியாமல் போயிடுச்சு. எல்லாத்தையுமே சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிகிறதுக்காக ஒரு மேட்டு போட்டு வச்சுட்டேன் இந்த கண்ணாடியெல்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதை வந்து நல்லா தொடச்சிட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி எதில் செட் பண்ணுறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு வழியாக இப்படி அப்படின்னு திருப்பி மாட்டி விட்டுட்டேன். இப்போ வந்து எல்லாத்தையுமே அந்த ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த கண்ணாடி ட்ரேயை வந்து ஃபிட் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை வந்து போட்டு விட்டுட்டேன். ஏன்னா அதில் வந்து அழுக்கு இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ரொம்பவே நீட்டாகிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் எப்படி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற வீடியோ வந்து போட்டிருப்பேன். இது வந்து இப்போ அன்றைக்கி ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுற அன்றைக்கி வந்து எடுத்தது. கருவேப்பிலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து உள்ளே டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் வந்து கருவேப்பிலை வந்து உருவி போட்டு மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். புதினாவை பார்த்திங்கன்னா தலையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதே மெத்தடில் இது பண்ணி வச்சிடலாம். கொத்தமல்லியை மட்டும் எடுத்தோடனே உள்ளே வந்து அந்த அழுகுனது இருக்காங்கிறத பார்த்துருங்க. பார்த்துட்டு அதை கட் பண்ணிவிட்டு மீதியை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வைக்கிறனால நம்ம ஈஸியாக வந்து குழம்பு செய்யும் போது எடுத்து கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயை மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பை வந்து பிச்சுட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ட்ரை கிளாத்தில் போட்டு தொடச்சிட்டு அதே மாதிரி கீழே டிஷ்யூ பேப்பர், பச்சை மிளகாய், மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் கூட கெடாமையே இருக்கும். நான் இந்த மாதிரி மெத்தடை தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இப்போ வந்து ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து கன்வெர்ட்டட் ஃப்ரிட்ஜுங்கிறனால நான் வந்து ஃப்ரீசர் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ரெண்டையுமே கன்வெர்ட்டட் பண்ணி தான் வச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த குட்டீஸுங்க அப்பப்போ வந்து ஐஸ் மோடில் தண்ணியை ஊற்றி ஐஸ் எடுத்து சாப்பிட்றதுங்க. இந்த ஷீட்டு நான் ஃபஸ்ட்டு சின்ன ஃப்ரிட்ஜ் வச்சுருந்துக்கும் போது அதுக்கு கவர் வாங்கும் போது ஃப்ரீயாக கிடச்சிது. ஆனால் அதை நான் சின்ன ஃப்ரிட்ஜுக்கு வந்து இது பெருசாக இருந்தனால நான் வைக்கலை. இப்போ பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டனால இதில் வந்து செட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்குமே அது பத்தலை, கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ட்ரேயில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா, 2வதுல மாவு, 3வதுல வந்து வெஜிடபிள்ஸு, கீழே இருக்க ட்ரேயில் வந்து அதிகமாக இருக்க மசாலா ஜாமான்லாம் ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கிறேன். ஃபைனலாக ஃப்ரிட்ஜை வந்து எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சாச்சு. இப்படி தான் இருக்குது. ஃப்ரிட்ஜோட வெளியில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த கோலின் ஸ்ப்ரே பண்ணி தான் துடைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கை வச்சு அழுக்காக இருக்குங்கிறனால கோலின் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி வந்து நல்லா ஃபுல்லாக தொடச்சி விட்டுடலாம். ஃப்ரிட்ஜு மேலே பார்த்திங்கன்னா வெறும் கிளாஸ் ஐட்டம் தான் வச்சுருப்பேன். அதை இப்போ தான் ரீசெண்டாக க்ளீன் பண்ணேன். அதனால் அதை எடுக்கலை. ஃப்ரிட்ஜு 2 கார்னர்லேயும் ஒரு சின்ன ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து 2 வச்சுருப்பேன். அவ்வளோதான். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.